ஆனால் உண்மை என்னன்னாக்கா பெண்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பெண்கள் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரல, அதை அணுக வேண்டியது பெண்கள்கிட்ட இல்லை, அது ஆண்கள்கிட்ட தான் அதுக்கான தீர்வு அணுகணும்னு சொல்ல வரேன். தாம்பத்திய ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னா ஆண்களுக்கு என்னென்னு பார்த்துட்டோம். பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி அணுகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம் வந்து பெண்களுக்கான சிஸ்டம். தாம்பத்தியத்தின் மீது ஈடுபாடின்மை, அது ஒரு ஸ்டேஜில் வெறுப்பு, அதுதான் அங்கே வந்து இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக வந்து ஒத்துழைக்க முடியாமை, எப்படின்னாக்கா பெயினாக இருக்கிறது, அல்லது அங்கே உராய்வு வளவளப்பு தன்மை குறைந்து போய் உராய்வு அதிகமாகி அது மூலமாக வரக்கூடிய அங்கே லோக்கலைஸ்டாக இருக்கக்கூடிய எரிச்சல், வலி, வேதனை, இது மாதிரி இப்படி வந்து இன்னும் மைன்யூட்டாக நுணுக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் உண்மை என்னன்னாக்கா பெண்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பெண்கள் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரல, அதை அணுக வேண்டியது பெண்கள்கிட்ட இல்லை, அது ஆண்கள்கிட்ட தான் அதுக்கான தீர்வு அணுகணும்னு சொல்ல வரேன். அதாவது ஒரு வாத்தியார் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு, நிறைய ஸ்டூடெண்ட்டு அதில் ஃபெயில்னா அந்த வாத்தியார் தான் வந்து அதுக்கு பொறுப்பு ஆகும். இது ஏன்னா அது எல்கேஜி ஸ்டூடெண்ட்னு வச்சுக்குவோம். அப்போ அதுக்கான ஃபெயிலியருக்கு காரணம் வாத்தியார்கிட்ட தான் அதை பற்றி பேசணுமே ஒழிஞ்சு மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட்டை போய் மண்டையில் கொட்டுறது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு வர்ற இடத்துல கூட எப்போல்லாம் வந்து குழந்தையின்மை அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து அதுக்கான தீர்வுக்காண்டி நம்மகிட்ட வைத்தியம் வரப்போ கூட எடுத்தோடனே வந்து பெண்களுக்கான டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே போக மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஒரு டெஸ்ட்டு ஆண்களுக்கான அணுக்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்க வேண்டியது. அது சரியாக இருந்ததுன்னா 100% சரியாக இருந்ததுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? பெண்ணுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். இல்லைன்னா பெண்ணுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். இப்போதைக்கு இல்லைன்னு அர்த்தம். அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே எங்கே போயிடுவோம்? ஆணுக்கு போயிடுவோம். ஸோ அப்போ ஒரு பெண்ணுக்கான பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கான தீர்வாக ஆணை வச்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே முழுக்க பெண்ணுக்கான பிரச்சனையை அணுகிற இடமா வந்து ஆணைத்தான் வச்சுக்குவோம். ஏன்னா ஆண் அப்படிங்கிறவர் வந்து தாம்பத்தியத்தில் அவர் ஒரு பெர்ஃபார்மர், பெண் வந்து அதில் பார்ட்டிசிபேட்டர். அது பேசிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஒழிஞ்சு அது ஸ்பெக்டேட்டர்னு தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போது பர்ஃபார்மர் நல்லா இருக்கிற பட்சத்தில் பார்ட்டிசிபேட்டருக்கு என்ன பிரச்சனை? அந்த ஷோ நல்லா இல்லைன்னா அதற்கு முழுக்க பர்ஃபார்மர் தான் காரணம் அப்படின்னு ஒரு பார்வையும் இருக்குதுன்றதை மறந்துட வேண்டாம். ஸோ அப்போது அந்த நேரடி அந்த பக்கம் போயிட்டோம்னா நிறைய அப்புறம் மன ரீதியான பிரச்சனை மூலம் வரதெல்லாம் அப்புறம் அந்த பக்கம் பார்த்துக்கலாம். இப்போ வெளிப்படையாக ரொம்ப பொதுவாக இருக்கக்கூடிய நிறைய சமுதாயத்தில் இப்போதைக்கு கண்ணில் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ எந்த ஒரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்குதுன்றது மறந்துக்கூடாது. ஸோ என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரி அதுக்கான தீர்வு ஆண் மூலமாக, அதாவது அந்த மேல் பார்ட்னர் மூலமாக அங்கே தீர்வு இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. ஸோ அப்போது அணுக வேண்டியது ஆணை அணுகி அதன் மூலமாக கொண்டு வரணும் அப்படின்றத நான் வச்சுக்கணும். ஸோ எடுத்தோடனே பார்த்திங்கன்னா குறை வந்து பார்த்திங்கன்னா ஊர்பட்ட குறை சொல்லுது, அப்படிங்க அது அப்படிங்க என்னன்னே தெரியலங்க, சின்ன பிள்ளை மாதிரி இருக்காங்க, உலகத்தில் இப்படி ஒரு பொம்பளை பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து வாரி கொட்டுறதுக்கு பார்ப்போம். ஆனால் அங்கே அதற்கான தீர்வாக அவர் செய்ய வேண்டிய அடிப்படையான மாற்றங்களை செய்ய தயங்கிட்டு இருக்கிறதும் ப்ளஸ் அதை பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது இந்த டாப்பிக்கை இத்தோடு முடிச்சுக்கலாம். தீர்வு வந்து ஏதோ ஒரு பெண் மருத்துவர்கிட்ட போய் அப்படின்னு நினச்சிக்காம அந்த தாம்பத்திய குறைபாடுக்கு பெண்ணுக்கு ஏதோ ஒரு இடைஞ்சல் இருந்ததுன்னா அதை ஆண் மூலமாக இதை அணுகிறது அப்படின்ற ஒரு புரிதலோடு இந்த டாபிக் இன்றைக்கி முடிச்சுக்கலாம்.